வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. திமுக ஒரு பெரும் தோல்விய சந்தித்திருக்கிறாங்க. அதை விட பெரும் தோல்விய அதிமுக சந்தித்திருக்கிறாங்க. இந்த முறை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்காத ஒரு சூழல்ல, அந்த கட்சியில இருந்து பலர் கலந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. பலர் வந்துட்டு தோல்வி அடைந்தவங்க போறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நின்னு ஜெயிச்சு எம்.எல்.ஏ. ஆனவங்க தங்களுடைய பதவிய ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அதிமுகவினுடைய அரசாங்கத்துல அமைச்சர்களா இருந்தவங்க தற்பொழுது எம்.எல்.ஏ.வா தோல்வி அடைந்தவர்கள் அவர்களும் தாவேக்கா பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படியா வந்துட்டு பலர் கூட்டம் கூட்டமா தாவேக்கால போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அதிமுகவே 2ஆ உடைஞ்சு செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அடுத்தது இந்த பக்கத்துல சி.வி. சண்முகம் இவர்கள் எல்லாருமே ஒரு தனி அணியா செயல்பட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் எஸ்.பி. வேலுமணி கேங் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே, நேத்திக்கு சட்டமன்றத்திலயும் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யும் பொழுது, நத்தம் விஸ்வநாதன் அண்ட் எஸ்.பி. வேலுமணி கேங் உள்ள தான் இருந்தாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இன்னமும் கூட வந்துட்டு அந்த உடைந்த அணிகள் வந்துட்டு ஒட்டலையோ அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் மார்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. இந்த நேரத்துல அவர் நிர்வாகிகளை சந்தித்து பேசிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பலரினுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவருடைய பையன் வந்துட்டு கட்சியில முக்கியமான பதவிக்கு வரப்போறார் அப்படின்ற செய்திகள் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவரே அதை மறுத்திருக்கிறாரு. கட்சி ரொம்ப சின்னாபின்னமா இருக்குது. குறிப்பா வந்துட்டு தெற்கு மண்டலத்துல அண்ட் டெல்டா மண்டலத்துல ரொம்பவே வீக்கா இருக்குது. கட்சியில பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பலமுறை சொல்லியிருந்தாங்க. அது எதற்குமே செவி கொடுக்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த முறை வந்துட்டு பிரிந்து போனவர்களை சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில இருக்கிறார் அப்படின்னும், அதற்கு அதிமுகவினுடைய ஒரு சீனியர் தலைவரை வைத்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் அன்அபிஷியலா வந்திருக்குது. குறிப்பா வந்துட்டு சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இவர்கள் 2 பேரையும் கட்சிக்குள்ள கொண்டு வரது பத்தி பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னும், சசிகலா அவர்களெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா எந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படணும், அவங்க என்ன மாதிரி பதவி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்திருக்குது. சசிகலா வந்து அவைத்தலைவர் இந்த மாதிரி உயர்மட்ட பதவிகளை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் மற்றும் ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரியான பதவியை எதிர்பார்க்கிறார் அப்படின்ற செய்திகளும் வந்திருக்குது. துணை பொதுச் செயலாளர் அவரை போட்டோம் அப்படின்னா இன்னும் சில நபர்களை துணை பொதுச் செயலாளரா போட்டு, துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்ற மாதிரி பல பேரை நியமிக்கிறதுக்கான ஒரு பிளானும் வந்துட்டு தற்பொழுது பேச்சுவார்த்தையில இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கட்சி ரொம்பவே போயிருச்சு. அதே நேரத்துல வந்துட்டு இளைஞர்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். அவர்களுக்கான வாய்ப்புகளையும் கட்சிக்குள்ள அதிகமா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டு இருக்குது. இது எதுவுமே வந்துட்டு அஃபிஷியலான செய்திகள் கிடையாது. செய்தி ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். இது சம்பந்தமான பேச்சுக்கள் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை எந்த தரப்பும் உறுதிப்படுத்தல. சசிகலாவோ, டிடிவி தினகரனோ, எடப்பாடி பழனிசாமியோ, அதிமுகவினரோ யாருமே உறுதிப்படுத்தல. ஆனா இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பிராக்டிகலா செட் ஆகும்? செட் ஆகி இவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட இது அதிமுகவை மீண்டும் வலுப்படுத்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அதிமுக வலுவா இருக்குதா அப்படின்னு பார்க்கிறதுக்கு உள்ளாட்சி தேர்தல் அண்ட் இடைத்தேர்தல்கள் இருக்குது. அதுல அவர்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதிமுகவினுடைய எதிர்காலம் இருக்குது. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்குது. இந்த பேச்சு எந்த அளவுக்கு உண்மை, அப்படி உண்மையா இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு கை கொடுக்குது அப்படின்றத வரக்கூடிய நாட்களை நாம பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.